எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டி ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கதை பப்பட் ஷோ இருக்கு. சரியா? நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் ஜாலியா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சோம் பண்ணலாம். எல்லாரும் கண்ண மூடி கை கூப்புங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி உம்மை துதிக்கிறோம், பாமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளிலே ராஜா நீர் எங்களோடு பேசும்படியா நாங்க செபிக்கிறோம். இந்த நாளிலே ராஜா நாங்க ஆண்டவரே வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே பைபிள் சம்பவத்தின் மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள நீங்க சித்தமா இருக்கிறீரோ அவைகளை கற்றுக்கொள்ள எங்களுடைய இருதயத்திலே பதிய அதை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த உமக்கு நற்கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பைபிள் வசனம் கத்துக்க போறோம். நீதிமொழிகள் 29:15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் அப்படின்னு போட்டிருக்கு. இதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு பைபிள் சம்பவம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சதான பப்பட் ஷோ பார்த்துட்டு வந்துடலாமா? ஏய் பீட்ரு, நேத்து அந்த சதீஷ் பையன் வந்தால, ஊருக்கு கேட்டா குழு போட்டான் பாரு. அப்புறமா மாட்டினான். என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லி பங்குன்னு குத்தம் பாரு. அழுதுமே போயிட்டான். ஏய் என்னடா சிரிக்க மாட்டேன், நான் சோகமா இருக்கிறேன். நான் பீட்ரு என்ன விஷயம்? எங்க வீட்டுல எனக்கு வாழவே பிடிக்கலடா. ஏய் ஏன்னா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா அப்பா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கடா. நிறைய திட்டிங்க இருக்கிறாங்களா? ஏண்டா? ஆமாடா, வெளியே போயிட்டு வந்துட்டு நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா எங்க அப்பா போய் கை கழுவு கால கழுவுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் மறந்து போய் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா எங்கடா கை கால் கழுவுலையான்னு கேட்டாங்களோ, நானா கழுவிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் பொய் சொல்றேன்னு கண்டுபிடிச்சி போட்டு சாப்பிட்டாங்கடா. ஏண்டா பொய் சொல்றேன், ஏண்டா பொய் சொல்றேன்னு சொல்லி. என்னடா உங்க வீட்டுல இதுக்கெல்லாம் அடிக்கிறாங்க? உங்க வீட்டுல அடிக்கல மாட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாம் அடிக்கவே மாட்டாங்கடா. என்ன கேட்டா எங்க அம்மாவெல்லாம் நானு பேர் சொல்லிதான் கூடுவேன். பேர் சொல்லி கூடுவியா? ஆமாடா, சுமதி பசிக்கிறேன் தோசை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். திட்ட மாட்டாங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா இருடா கண்ணா ஒரு 2 minutes தான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, உங்க அம்மா ரொம்ப நல்லா அம்மாடா. ஆனா உங்க அப்பா அடிப்பாரா? ஐயே, எங்க அப்பா அடிக்கவே மாட்டாரு. நான் தான் எங்க அப்பாவை சுப்பிரமணிய ஆள் தான் உனக்கு அப்படின்னு சொல்லுவேன். என்னடா சொல்ற? அப்பா பேர் சொல்லி சொல்லுவியா? எங்க வீட்டுல நான் எங்க அண்ணாவை போறேன்னு சொன்னோன்னே எங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அண்ணாவுக்கு மரியாதை கொடு, போடாவா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஐய, உங்க வீடு ரொம்ப கஷ்டம் போலீங்கடா. எப்படா அந்த வீட்டுல எல்லாம் இருக்கிற? என்னடா பண்றது? தூக்கமா வர மாட்டேங்குது, வசை எடுக்கவும் மாட்டேங்குது. ஐயா, யாரப்பா தம்பி? ஐயா என் பேரு பீட்டர். ஆஹா, சரிப்பா, அதுக்கு என்னப்பா? ஐயா நானு இங்கதான் இருந்தேன். இப்போ நான் ஜெர்மன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சரிப்பா, என்ன வேணும்? ஐயா என் ஃப்ரெண்டு இங்க கார்த்தின்னு சொல்லி ஒருத்த இருந்தான். அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? எந்த கார்த்திப்பா? ஐயா அவங்க அப்பா கூட டைலரா இருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம். அந்த டைலர் பையன் கார்த்தியா? அந்த பையன் ஜெயில இருக்கிறாப்பா. என்னையா சொல்றீங்க? ஜெயிலையா? ஆமாப்பா, அவன் திருட்டு பையன்பா. ஊர்ல எல்லார்ட்டையும் அடி வாங்கின வழிப்பறிலாம் பண்ணிட்டு இருந்தான். அதனால குத்தி ஜெயில போட்டாங்க. ஓ, ஏப்பா நீ அவனோட ஃப்ரெண்டா இல்லையா? ஆமாங்கய்யா, சின்ன வயசு ஃப்ரெண்டு. பாருப்பா, நீ பச்சு பெரிய இடத்துல இருக்கிற, பாரு ஜெயில கிடக்குற. சரிங்க, அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா? இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் எந்த அப்பா அம்மாக்கு தான் பிடிக்கும். அவங்க ஊரை விட்டே போயிட்டாரு, எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. அவள எப்ப வருவோம் தெரியலப்பா. வேணா புலால் ஜெயில போய் கேட்டுப்பாரு. இருக்கட்டும் ஐயா, வர. ஊர்ல இருந்து வந்து வராம எங்க போங்க? அம்மா, நான் என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு கார்த்தி இருக்கிறான்ல, அவனை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போனேன். நல்லா இருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதை விடுங்கம்மா. அம்மா,
உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னப்பா உனக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு பண்ணனே அதுக்கா? அதுக்கெல்லாம் இல்லம்மா, என்ன சின்ன வயசுல நீங்க அடிச்சீங்கல்ல, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னப்பா ஆச்சு உனக்கு, அதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்ற? ஆமாமா, என்ன நீங்க அடிச்சீங்க, நான் திட்டினீங்க, என் இஷ்டத்துக்கு என்ன வளர விடாம பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னப்பா ஆச்சு, ஏன்? ஆமாமா, என் ஃப்ரெண்டு கார்த்தியை பார்க்க போனேன். அவன் சின்ன வயசுல அவங்க வீட்டுல அவனை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. அவன் இஷ்டத்துக்கு அவனை விட்டாங்க. அப்பெல்லாம் நான் நினைச்சேன், எனக்கு அப்பா அம்மா இப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்ன நீங்க கண்டிச்சு கண்டிச்சு வளர்த்தீங்க. இப்ப போய் நான் அவனை பார்க்க போனா அவன் இங்க இல்லம்மா, அவன் ஜெயில இருக்கான். ஐயோ, ஏன்பா? அவன் ஏதோ வழிப்பறி கொலை கொள்ளலாம் ஈடுபட்டு இருக்கானா, அவன் மேல நிறைய கேஸ் இருக்கான். கடவுளே. ஆமாமா, நான் இப்போ நீங்க என்ன கண்டிச்சு வளர்த்ததுனால நான் ஜெர்மன்ல காசு சம்பாதிக்கிறேன், இல்லன்னா நானும் ஜெயில களி சாப்பிட்டுட்டு இருப்பேன். சரிப்பா, நான் ஒன்னும் என் அறிவுல வளர்க்கல, பைபிள்ல போட்டிருக்கத பார்த்து அதன்படிதான் உள்ள வளர்ப்பேன். என்னமோ சொல்றீங்க? ஆமாப்பா, பைபிள்ல தான் போட்டிருக்கு, பிறந்தும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி. ஆமாமா, இந்த வார்த்தை உண்மையாவே கார்த்தியோட வாழ்க்கையில நான் பாக்குறேன். சரிப்பா, நம்ம அவனுக்காக ஜோம் பண்ணலாம். பாப்பா ஷோ சூப்பரா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? இது பாருங்க, அதே போலதான் சில வீட்டுல எல்லாம் பாருங்களேன், பிள்ளைங்க எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க, திட்டவே மாட்டாங்க, எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும், என் பிள்ளை அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓவரா செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனா உண்மையா தன்னுடைய பிள்ளைய நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தவறு செய்யும் போது கண்டிப்பாங்க, இதை செய்யாத, இப்படி செஞ்சன்னா இது இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சு வளர்க்குறாங்களோ அந்த பிள்ளை சமுதாயத்துல பெரிய நிலைமைக்கு வரும் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு தான் வரோம் இல்லையா? அதே போலதான் பைபிள்ல ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு நம்ம இதன் அடிப்படையில எப்படி இந்த ஸ்டோரியை பார்க்க போறோம் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி தெரியும் இல்லையா? அந்த குட்டி சாமுவேல் தூங்கிட்டு இருந்தாங்க, அப்போ ஒரு தாத்தா இருந்தாரு. அந்த தாத்தா பேரு என்ன? வெரி குட், எல்லாமே நீங்க மறக்காம வச்சிருக்கீங்க, ஏலி தாத்தா இல்லையா? அவருக்கு 2 பசங்க. ஒரு பையன் பேரு வெரி குட் ஓப்னி, இன்னொரு பையன் பேரு பினகாஸ். ஓகேவா? இந்த ஓப்னியும் பினகாசும் எப்படிப்பட்ட பிள்ளைங்கன்னு சொல்லியிருக்கேன், கீழ்படியவே மாட்டாங்க, கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்வாங்க, கர்த்தருக்கே பயப்பட மாட்டாங்க, அப்பாவுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, பயப்படவே மாட்டாங்க. இந்த ஏலி தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு வயசானவர், அவருக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும். அது மாத்திரம் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஏலி தாத்தா கிட்டதான் வந்து பிரச்சனையை சொல்லும் போது அவருடைய பிள்ளைகளை இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கண்டுக்கவே இல்லை. நிறைய பேர் வந்து ஏலி தாத்தா கிட்ட சொல்றாங்க, ஏலி ஏலி என்ன உங்க பசங்க இப்படி பண்றாங்க, நாங்க கர்த்தருக்கு பலியிட வந்தா அதை உடனே வாங்கி அப்படியே சாப்பிட்டுறாங்க, காசெல்லாம் வாங்கிக்கிறாங்க, ரொம்ப தப்பு தப்பா நடக்கிறாங்க, நீங்க இதை கேட்கவே மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஏலி தாத்தாவுடைய காதுல போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் இந்த ஏலி தாத்தா என்ன பண்ணவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. பிள்ளைங்க என்ன வேணா பண்ணட்டும், எப்படி வேணா போகட்டும், ஒரு நாள் சரியாயிரும், இப்படியே நினைச்சு 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 கடைசியில இந்த ஏலி தாத்தா ரொம்ப வெட்கப்படும்படியான காரியங்களை அவங்க செஞ்சாங்க. ஏலி தாத்தாக்கு எவ்வளவு நல்ல பேர் இருந்துச்சு, ஆனா இந்த ஓப்னியும் பினகாசும் சரியா வளர்க்கப்படாததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பேரே கெடுத்துக்கிட்டாங்க. ஏலியனுடைய பசங்களா இவங்க, ஏலியனுடைய பசங்களா இவங்க, இப்படி அடங்காத பிள்ளையா இருக்கிறாங்களே, இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஏலியனுடைய பேரே கெட்டு போகிற அளவுக்கு இந்த ஓப்னியும் பினகாசும் நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், என்னெல்லாம் கேட்காதீங்க, அப்பா அடிக்கிறாங்க, அம்மா திட்டுறாங்க, நம்ம எவ்வளவு சொல்றோம், கம்ப்ளைண்ட் சொல்றோம். ஆனா உண்மையா உங்க பேரண்ட்ஸ் உங்களை நேசிக்கிறதுனாலதான் நீங்க தவறு செய்யும் போது அதை என்ன பண்றாங்க, கண்டிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உங்களை திருத்துறாங்க. இதே வந்து அவங்க உங்க இஷ்டம் போல விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஒரு குட்டி பாப்பா இருக்கு, அது வந்து என்ன பண்ணுது, கேண்டல்ல போய் கை வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, கை வைக்கட்டும் கை வைக்கட்டும் அப்படியா சொல்லிட்டு அம்மா எல்லாம் விடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஐயோ கை வைக்காதப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல. ஏன் அப்படி சொல்றாங்க?
கை வச்சா சுட்டுக்கும். அந்த பாப்பாக்கு தெரியாது இல்லையா? ஐயோ நம்ம கை வச்சா நம்ம சுட்டுக்கும் அப்படிங்கறது அந்த பாப்பாக்கு தெரியாது. ஆனா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பாப்பாவுடைய விரல் சுட்டுட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, முதல்லயே ஒரு கத்துவாங்க, பாப்பா அங்க போகாத, பாப்பா அதை தொடாத அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. பாத்திருக்கீங்களா? நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மள திருத்துறாங்க, நம்மள கண்டிக்கிறாங்க, நம்மள அடிக்கிறாங்கன்னா அது நம்மளுடைய நன்மைக்கு தான் இருக்கும். அப்போ சில பசங்க என்ன பண்ணுவாங்க, நான்லாம் அவங்க பேச்சு கேட்க மாட்டாப்பா, நீங்க தான் என்ன அடிக்க கூடாது, நீங்க என்ன கேக்குறீங்க, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, இந்த வீட்டுல என்ன ரொம்ப அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பிள்ளைங்க கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்க. ஆனா கடைசியில பாருங்களேன், இன்னைக்கு நம்ம பாப்பா ஷோல பார்த்தோம்ல, அவங்களுடைய முடிவு எவ்வளோ பரிதாபம். கடைசியில ஜெயில்ல போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருச்சு. இத வீட்லயே திருத்தி இருந்தாங்கன்னா, எந்த பிள்ளை வீட்டுல திருத்தப்படலையோ அந்த பிள்ளை சமுதாயத்தினால திருத்தப்படும், நாட்டுனால திருத்தப்படும். திருத்தி என்ன பிரயோஜனம்? அதான் ஜெயிலுக்கு போயிட்டானே. அதனால நம்ம செய்யற தவறுகளை வீட்லயே பேரண்ட்ஸ் நம்மள கண்டிக்கும் போது, ஓகே அம்மா அப்பா நம்ம நன்மைக்குதான் செய்யறாங்க அப்படின்னு நம்ம செவி சாய்த்து அந்த சிக்ஷைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள ஒப்பு கொடுத்தோம். அப்படி நீங்க உங்க பேரண்ட்ஸ் திட்டும் போது, கண்டிக்கும் போது, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் போது அதை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சமுதாயத்துல நீங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பீங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனா அதே விஷயம் அம்மா அப்பா கண்டிக்கும் போது, திட்டும் போது நீங்க ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கல, அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றீங்க, எதிர்த்து பேசுறீங்க, ஒரே ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னா என்னுடைய முடிவு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் பேச்சுக்கு நீங்க கீழ்ப்படியணும். சரி, நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கடைசி ஜோம் பண்ண போலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு இல்லையா? இதே போல சூப்பரான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு கொண்டு வரேன். நம்ம கடைசி ஜோம் பண்ணலாம். கண்ணு மூடி கை குப்புங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பைபிள் சம்பவத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களை திட்டும் போது, எங்களை கண்டிக்கும் போது நாங்க எத்தனையோ முறை தப்பா எடுத்திருக்கோம் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ஆண்டவரே, எங்களை புரிஞ்சுக்கலையே நாங்க வேதனைப்பட்டிருக்கோம். ஆனா அதெல்லாம் எங்க நன்மைக்குதான் அப்படிங்கறத நாங்க இன்னைக்கு ஆண்டவரே இந்த பைபிள் வசனத்தின் மூலமா, சம்பவத்தின் மூலமா நாங்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா நன்றே, எங்களை சிக்ஷிக்கும் போது நாங்க அதை பொறுமையா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. அந்த பப்பா ஷோல பார்த்தா மாதிரி எங்களுடைய வாழ்க்கை பரிதாபமா போயிடக்கூடாது ஆண்டவரே. ஏழையினுடைய பசங்களை போல எங்க வாழ்க்கை போயிடக்கூடாது ஏசப்பா. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.